ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் நியூ குக்கிங் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் மசாலா ஆம்லேட். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஈஸியான ரெசிபி தான். இருந்தாலும் என்னோடய ஸ்டைலில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்த்துடலாம். நான் ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 2 முட்டைக்கு தேவையான அளவு பொருட்கள்லாம் நான் சொல்கிறேன். நீங்கள் முட்டை கூட்டுறதா இருந்தால் பொருளோட அளவையும் கூட்டிக்கோங்க. நார்மல் ஆம்லேட் சாப்பிட்றத விட நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு பல்லாரியை நான் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆம்லேட்க்கு எப்போவுமே நம்ம ஆனியனை நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கணும். 1/4 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். 2 முட்டைக்கு 1/4 தக்காளி பழம் தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதாவது சின்ன தக்காளி பழத்தில் 1/4 தான் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே தக்காளி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகிடும். நான் 1/2 பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். ஏன்னா பெப்பர் அதிகமாக சேர்க்குறதுனால உங்களுக்கு காரம் தூக்கலாக வேணும்னா நீங்கள் முழு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொடிசாக சாப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், 65 மசாலா, இது எல்லாமே 1/4 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 65 மசாலா உங்களுக்கு வேணும்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லை மட்டன் மசாலா ஃப்ளேவர் தான் பிடிக்கும்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. சால்ட் நான் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களோட அளவுக்கு தக்கன நீங்கள் சால்ட் கூட்டிக்கோங்க. இந்த ஆம்லேட்டை நம்ம 2 மெத்தடில் செய்யலாம். ஒன்று இந்த பொருள் எதையுமே வதக்காமல் அப்படியே செய்யலாம். இன்னொன்று எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு அப்படி செய்யலாம். இன்றைக்கி நம்ம வதக்காமல் செய்கிற மெத்தடில் செய்யலாம். ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ நம்ம நிறையா பண்ணுறதா இருந்தால் முட்டை கலக்கி வச்சு கலக்கிக்கலாம். நம்ம இப்போ 2 தான் பண்ணுறோங்கிறதுனால ஸ்பூன் வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. முட்டையை நீங்கள் எந்த அளவுக்கு அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஆம்லேட் நல்லா டேஸ்ட்டாக வரும். முட்டையை நல்லா அடிச்சுட்டு இதில் நம்ம உப்பு மற்ற பொடி எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா அடிச்சுக்கலாம். பொடியெலாம் திட்டாக இருக்கக்கூடாது, அதெல்லாம் நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். கலக்கிட்டு ஃபைனலாக நம்ம ஆனியன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஆம்லேட் போட்டுடலாம். என்னடா ஆம்லேட் போடுறதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப்பா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த முறையில் நீங்கள் ஒரு தடவை ஆம்லேட் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் ஆம்லேட்டே போட்டு சாப்பிட மாட்டீங்க. இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. இப்போ கல் சூடாயிருச்சு, நம்ம ஆம்லேட் போட்டுடலாம். தோசை, ஆம்லேட், சப்பாத்தி எல்லாம் செய்கிறதுக்கு எப்போவுமே நீங்கள் இரும்பு கல்லே பயன்படுத்துங்க. அதுதான் நமக்கு ரொம்பவே ஹெல்த்தி. நல்லா கல் சூடானதுக்கப்புறம் தான் நம்ம ஆம்லேட் ஊற்றணும். ஊற்றினா தான் முட்டை அது ஓடாது. இப்போ ஊற்றிட்டு நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா அப்படியே ஆயில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஊற்றிட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். நம்மளோட ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டான ஹெல்த்தான நம்மளோட மசாலா ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அது எனக்கு ரொம்பவே பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மசாலா ஆம்லேட்டை செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செய்வீங்கன்னாலும் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் செஞ்சு பார்க்குறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.